ஐஎம் செவி மெஸ்கூல் ஜிஜாஜ். வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது மெஸ்கூல் கோழி. பிரியாணி இலை, கருவேப்பட்டை, ஏல், காஞ்ச கொத்தமல்லி எல்லாம் போடணும். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்னதாக வெட்டிக்கணும். வெங்காயம் வதக்கி முடிஞ்சோன்னே வெள்ளைப்பூடு 4 பூண்டு, பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இமேஜின் டொமேட்டோ நசில்டு அரை இது என்ன செய்யணும், நல்லா வாசனை போகிற வரைக்கும் கிண்டணும். வெங்காயம் போட்டு நல்லா பொரித்து எண்ணெய் வாடையெல்லாம் போனோம், கோழியை போடணும். அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டோன்னே கோழியை நல்லா வதக்கணுன்னே கொஞ்சம் வெள்ளை நிறமாக வந்துடுச்சு, வெந்துருச்சு. வெந்து வந்தோடனே சுக்கெட்டை ஒன்றும் பெரிய கரண்டியில் உப்பு ஊற்றணும். பாரா சின்ன கரண்டி 4, ஒரு தக்காளி கிரைண்டர் பண்ணியிருக்கேன், அதையும் போடணும். போட்டு நல்லா தக்காளியெல்லாம் போட்டு எல்லாம் நல்லா வேக வச்சிருக்கு கோழிக்கு வெந்த கறிக்கு 2 கரண்டி ஏல் பவுடர் போட்டுட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி 2 நிமிஷம் வேக விடணும். 2 நிமிஷம் வெந்துருச்சு. வெந்தோடனே நல்லா கிண்டிட்டு உங்களுக்கு என்ன மரக்கறி பிடிக்குமோ, கத்திரிக்காய், வெண்டிக்காய் எது போடணுமோ அது போட்டுக்கலாம். நாங்கள் கிழங்கு தான் போடுறோம், இந்த வீட்டில் கிழங்கு தான் பிடிக்கும். அதனால் கிழங்கு 2 போட்டு வேக விட்டு இப்போ தண்ணி ஊற்றி வேக விடணும். அரை மணித்தியால் வெந்த பிற்பாடு அரை ஹவர் வெந்து முடிஞ்சு. இப்போ வெந்து முடிஞ்சோன்னே அந்த நிப்பாட்டிட்டு இப்போ சோறாக்கி செஞ்சு அது மேலே கொட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சோறாக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெயும் ஒரு சிப்தையும் போட்டு பிரியாணி இலை, கருவேப்பட்டை, ஏல், கொஞ்சம் உப்புத்தூள், இதை கொஞ்சம் வதங்க விட்டு நல்லா கிண்டிக்குவோம். தண்ணியை ஊற்றி
தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. தண்ணி கொதிச்சு வந்தோடனே இந்த அரிசியை போடணும். போட்டு 5 நிமிஷம் தான் வேக விடணும். அதுக்கு மேலே வேக விடக்கூடாது. வெந்தோடனே எடுத்து கோழியை வேக வச்சு எடுத்துமே அதில் கொட்டணும். அதில் கொட்டி மூடி வச்சு கணக்காக கொஞ்சம் நேரம் அனலை குறைச்சி வச்சு வந்தோம்னா சோறு நல்லாயிருக்கும். 1/2 ஹவர் வெந்துருச்சு. வெந்தோடனே எடுத்துட்டு ஏல் பவுடர் 2 கரண்டி. நல்ல வாசனையாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். இப்போ சோறு இந்த பாருங்க, அரைவாசி தான் வேகணும், முழுக்க வேகக்கூடாது. அரைவாசி எடுத்து இது மேலே போடணும். தண்ணி நல்லா வற்றணும். தண்ணி வற்றின எடுப்பாடு 2 கரண்டி ஏல் பவுடரை போட்டுட்டு அது எடுப்பாடு இந்த சோறை எடுத்து இது மேலே கொட்டணுங்க. இப்படி போடணும். சமைச்சி சோறை கோழி மேலே கொட்டியாச்சு. இப்போ நல்லா நிறம் வர்றதுக்கு கருப்பு தூள் தேசிக்காய் இப்படி போடணும். கலரு சோறு நல்லா நிறமாக இருக்கும். அப்போ பொரிச்சு வச்ச கடலை, முந்திரி பழம், வெங்காயம் அதெல்லாம் இப்போ இந்த சாப்பாடு மேலே கொட்டணும். கொட்டியாச்சு. இப்போ 15 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு 15 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். சோறு நேராக வந்த கிழக்கு இறக்கி போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோறு வந்து 15 நிமிஷம். இப்போ இந்த பொரிச்ச கடலை இதெல்லாம் போட்டு ஒன்றா கிண்டி நல்லா கலர் வர்றதுக்கு எடுத்துட்டு கலர் வந்தோடனே கலந்தோடனே இப்போ இதை எடுத்துக்கணும் சாப்பாடை. செஞ்சு இந்த அப்புறம் கோழியெல்லாம் வந்து நல்லா சமைச்சு சாப்பாடெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு மேலே வேணுமானாலும் எது வேணாலும் போட்டுக்கலாம். சரியா? நல்லா சாப்பிட்டு ருசி பாருங்கள்.